Hello students, welcome to Penguin Tutorial 7 and நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மச் காலம் அப்படிங்கிற ஒரு பிளக்கின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மச் ரயில் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. மச் காலம்ங்கிறது ஃபர்ஸ்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், மச் ரயில நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மெத்தட் த சேம் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபாலோயிங் ஹியர் ஓகேவா. ஸோ நான் அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் வேர் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண வேணாம். அதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மச் ரயில் நாம கொடுத்தோம்ல அதே மாதிரி மச் காலம்னு கொடுக்கணும். வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் நீங்கள் பார்க்கலன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள் சரிங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் சரியா. ஓகே, இன்ஸ்டால் ஆன உடனே இந்த எக்ஸ்டென்ஷனில் இங்கே பார்த்தீங்களா இருக்கு மச் ரயில் பார்த்தோம், மச் காலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோமோ இப்போ வீரங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீர எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து 1001 பீட் டூல்ஸ் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வெல்டு ரூஃப் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்க போகிறது மச் காலம். நீங்கள் டவுன்லோட் பண்ண எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இங்கே இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற இந்த மெனு பாரில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மச் காலம் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டுக்கிறேன். காலம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன், போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ இதில் தான் இந்த 4 கார்னரில் தான் அந்த காலத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் நினச்சிக்கோங்க சரியா, ஏதோ வேணாலும் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே ஃபைன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்டென்ஷனில் போய் மச் காலம். இதில் பார்த்தீங்கன்னா காலம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துருக்கும் ஓகேங்களா. இதில் காலத்தோட லென்த்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இது சென்டிமீட்டரில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. காலத்தோட லென்த் எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், காலத்தோட விட்த் எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், காலத்தோட ஹைட்டு சரியா. இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது சரியா, 7 அடி ஹைட்டு இருக்குது. இதில் காலம் டு ஜீரோன்னு இருக்கு. காலம் டு ஜீரோங்கிறது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 கொடுக்குறேன் சரியா. இது என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள், 100 கொடுக்குறேன். அண்ட் ரீபார் சைஸு அந்த காலத்துக்கு நம்ம என்ன பார் யூஸ் பண்ணுறோம் அந்த சைஸை கொடுத்துக்கலாம். ரீபார் நம்பர் எத்தனை நம்பர் நம்ம வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா. ஸ்டிரப் சைஸு, ஸ்டிரப் நம்ம கொடுப்போம் பாருங்க, அந்த ஸ்டிரப்போட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குமோ அதை கொடுத்துக்கலாம். ஸ்டிரப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது வந்து எம்எம்ல இருக்குது சரியா, இது வந்து எம்எம் சரியா. நெக் டாப்பு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க, நெக் பாட்டமும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. பார்த்தீங்களா ஒன்றுமே வரல, எதுவுமே வரல. வரணும் நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா, இங்கே பாருங்க இந்த கார்னரில் வைங்க, உங்களை எங்கெல்லாம் காலம் பிளேஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வைங்க. இப்போ பாருங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வருது, எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். இங்கே பாருங்க எந்த இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், அப்படியே கொண்டு வரலாங்க பாருங்க, இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். நான் இப்போது இப்படி வைக்கிறேன். இதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் சரிங்களா. இங்கே பாருங்க இதில் டபுள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் கிளிக், தென் அந்த ப்ராப்பர் பொசிஷனில் வச்சுக்கிட்டு டபுள் கிளிக். வந்துருச்சா? இப்போ இதில் வந்து லெட்டர்லாம் எழுதிருக்கு பாருங்க, காங்கிரட் வேல்யூம் எழுதியிருக்கு, ரீபார்லேருந்து இது எல்லாமே அது இங்கேயே கொடுத்துட்டாங்க. நம்ம அங்கே என்னென்ன கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. 4 பார் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு சரியா. காலம் வந்து எப்போவுமே ஃபவுண்டேஷனுக்கு மேலே இருந்து வராது, பூமியிலேருந்து, அதாவது எர்த்துக்கு உள்ளாடி இருந்து வரும். அந்த பிசிசி போர்டு வந்து அதுல இருந்தே வரும் சரியா. ஸோ உங்களுக்கு கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம் சரியா. நான் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, நான் 100 சென்டிமீட்டர் கொடுத்தேன் சரியா. அப்போ 100 சென்டிமீட்டர் கீழே போயிருக்குது. எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 0 கொடுத்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாருங்க கீழே போகாது. இது பாருங்க அவ்வளோதான், வந்துருச்சா. ஸோ இதான் அந்த 100 இருக்கிறது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே இருந்து இப்படி டபுள் கிளிக் பண்ணிடணும், முடிஞ்சிருச்சா. வந்துருச்சு.
ஸோ இதான் மேட்டர், இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காலம் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போது அதுக்கு காலம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலத்தை தனியாகவே நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை அடிக்கடி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? எதாவது டவுட்னா என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.